வணக்கம். நான் டாக்டர் அமுதா ராமலிங்கம். எழுத்துனா என்ன, அதனுடைய வகை என்ன அப்படிங்கிறத சிறிய அளவில் சொல்லியிருந்தேன். இப்போது இலக்கணம்னா என்ன, அது எத்தனை வகை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இலக்கணம் 5 வகை. அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இவை 5 தான் இலக்கணம். இந்த இலக்கணத்தில் முதல் எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் சேர்ந்தது தான் முதல் எழுத்து. அப்போ உயிரெழுத்தை எதுன்னு நம்ம சொல்கிறோம்? ஆ முதல் அவ் வரையிலான 12 எழுத்துக்களை தான் நாம் உயிரெழுத்துன்னு சொல்கிறோம். ஆ முதல் அவ் வரையிலான 12 எழுத்துக்களை நாம் உயிரெழுத்துன்னு சொல்கிறோம். மெய்யெழுத்துனா என்ன? இக்கிலிருந்து இன் வரையிலான 18 எழுத்தை மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம். இந்த 12ம் 18ம் சேர்ந்த எழுத்துக்களை தான் நம்ம முதலெழுத்துன்னே சொல்கிறோம். நன்னூலில் உயிரும் உடம்புமாம் 30 முதலே அப்படின்னு ஒரு நூற்பா இருக்குது. அப்போது உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்களை முதலெழுத்துன்னு சொல்கிறோம். அப்போது முதலெழுத்தில் ஆ முதல் அவ் வரையிலான 12 எழுத்தை உயிரெழுத்துனும், இக்கு முதல் இன் வரையிலான 18 எழுத்துக்களை மெய்யெழுத்துனும் சொல்லி இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தால் தான் முதலெழுத்துன்னு சொல்கிறோம். உயிரும் உடம்புமா 30 முதலே. அப்போ மொழிக்கு உயிர் போன்ற உயிரெழுத்துக்கள், உடல் போன்றவை மெய்யெழுத்துக்கள். மொழிக்கு உயிர் போன்றது உயிரெழுத்து, உடல் போன்றது மெய்யெழுத்து. இந்த 216 உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்ற அடிப்படையாக இருப்பது இந்த எழுத்துக்கள். மாத்திரைனா என்ன? எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய காலத்தின் அளவை தான் நம்ம மாத்திரைன்னு சொல்கிறோம். எழுத்துக்கள் ஒலிக்கப்படுகிற அந்த காலத்தின் அளவை மாத்திரைன்னு சொல்கிறோம். கண் இமைக்கக்கூடிய அந்த நொடியை, கை நொடிப்பதற்கு உரிய நேரத்தை ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். எப்படிங்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரியான ஓசை எழுப்பக்கூடிய அந்த நொடியை, இல்லை கண்ணை மூடி திறக்கின்ற அந்த நொடியை நாம் மாத்திரைன்னு சொல்கிறோம். உயிரெழுத்து 12ன்னு சொல்லிட்டோம். அப்போது அது 2 வகையாக பிரிக்கிறாங்க. உயிரெழுத்தையே 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, குறில், நெடில். குறில் எழுத்துக்கள் என்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ. இவை குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள்னால் என்ன? நீண்ட ஓசையை தரக்கூடிய எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது நெடில் எழுத்து. அப்போ குறில்னா குறைந்த ஒலியை தரக்கூடிய எழுத்துக்கள் குறில், நீண்ட ஒலியை தரக்கூடிய எழுத்துக்கள் நெடில். அப்போ குறில்ல ஆ, இ, உ, ஏ, ஓ குறில் எழுத்துக்களாகவும், ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, ஔ நெடில் எழுத்துக்களாகவும் உள்ளன. இப்போ மெய்யெழுத்துனா என்ன? தமிழுக்கு, மொழிக்கு உடலாய் விளங்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம். அது இக்கு முதல் இன் வரையிலான எழுத்துக்களை தான் நம்ம மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அது எப்படி வந்துச்சு? இந்த எழுத்துக்களை தான் நம்ம மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம். இக்கு முதல் இன் வரையிலான எழுத்துக்களை மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம். இக், இங், இஞ்ச், இஞ்சு, இட், இன், இத், இந்து, இப், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன். இது யாவும் மெய்யெழுத்து. இப்போ மெய்யெழுத்தையே 3ஆக பிரிக்கிறாங்க. என்னது அது? வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்போது மெய்யெழுத்து 3 வகை. அந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்பது வல்லினம். கசட தபர வல்லினம்னு சொல்லுவோம் இல்லையா? நமன நமன மெல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எரல வழல இடையினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி புள்ளி எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லினத்தில் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு,
இப்பு இரு என்பது வல்லினம். மெல்லினம் என்பது இந்த இன்னுங்கிறது மெல்லினம். இடையினம் ஈ இர் இல் இவ் இல் என்பவை இடையினம். நன்றி. தொடர்வோம்.